ஹால் நம்பர் 5, அதாவது கடைசியாக தான் இங்கே வர்றோம். மாருதி சுசுகி டொயோட்டாலாம் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாருதி சுசுகி இங்கே தான், அதுக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம். விட்டாரா ஏற்கனவே ரிவ்யூ உங்களுக்கு வந்து ரிவ்யூ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு டக்குன்னு ஒரு ஓவர்வியூ காமிச்சிடுறேன். விட்டாரா மாருதி சுசுக்கியில் பார்த்தீங்கன்னா விட்டாரா தான் இந்த எக்ஸ்போவில் மேஜர் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ விட்டாராவுடைய மல்டிபிள் கலர்ஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சாசி ஸ்ட்ரக்சர், பேட்டரி எப்படி இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இங்கே இந்த கலர் விட்டாரா நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் இந்த சில்வரில் எனக்கு பர்டிகுலர்லி ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. வண்டி பார்க்குறதுக்கு நச்சுன்னு சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் இது நல்லாவே செய்யலாம்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே மேலே ஸ்டேஜ் ப்ளூ வச்சுருக்காங்க, நெக்ஸா ப்ளூ. நெக்ஸா அவுட்லெட்டில் வரப்போகுதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து நெக்ஸா ப்ளூவில் தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த விட்டாரா. சூப்பராக இருக்குது பாருங்கள் வண்டி, எனக்கு பிடிச்சது. ஆனால் பேக் சீட் மட்டும் இன்னும் கம்ஃபர்ட் இல்லை அந்தளவுக்கு. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். வேறு அந்த இடத்துல ஆப்போசிட்டில் சுசுகி டூ வீலர்ஸ் பற்றி போனோன்னா ரொம்ப டைம் ஆகும், அதனால் அதுக்கு போக விரும்பல. டொயோட்டாவுக்கு போகும் அடுத்தபடியாக. ஸோ டொயோட்டாவுடைய பவிலியன் பார்த்தீங்கன்னா இது மேஸுங்க. ஏன்னா அவங்களோடது டொயோட்டாவும் இருக்குது, லெக்ஸஸும் இருக்குது. ஸோ இன்னோவா ஹை கிராஸோடைய கட் செக்ஷன் இங்கே வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைமே இதை இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ கட் செக்ஷன் ஹைப்ரிடோடைய ஒர்க்கிங் எப்படி இருக்குது அதை காட்டுறதுக்கு இங்கே வச்சுருக்காங்க. லேட்டஸ்டான கேம்ரி, பிரியஸ், இது மாதிரி எல்லா கார்ஸும் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதோ நீங்கள் பார்க்கலாம் பிரியஸோடைய கட் செக்ஷன். பிரியஸை கட் பண்ணி வைக்கிற அளவுக்கு அவங்க பெரிய ஆள் தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரியஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய உள்ள என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்குமே அங்கே ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அதுவும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஆனால் எல்லாமே ஜப்பனீஸில் எழுதியிருக்கு, அது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். பிரியஸ் கட் பண்ணாமல் ஒன்று வச்சுருக்காங்க, ப்ளக்-இன் ஹைப்ரிட்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்தியாவில் லான்ச் ஆகாது, ஆனாலும் இங்கே வச்சுருக்காங்க. இட்ஸ் நைஸ். மெயினாக நான் காட்டணும்னு நினச்சது அந்த விட்டாரா பார்த்தோம்ல மாருதி சுசுக்கியோடது, அதனுடைய அர்பன் கான்செப்ட்னு சொல்லிட்டு அர்பன் பிஇவி, அதனுடைய டொயோட்டா வெர்ஷன் இதோ. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்க முடியும். சைட் ப்ரொஃபைல் சேமாக தான் இருக்குது, ரெண்டு வண்டிக்கும் சைட் ப்ரொஃபைல் சேம் தான், ரெண்டுமே அப்படியே அச்சடித்த மாதிரி தான் இருக்குது. வீல்ஸ் டிசைன் கூட வந்து கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஆனால் என்னென்னா இதனுடைய இன்டீரியர், இதனுடைய டிஃப்ரென்சஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து மெயினாக நம்ம பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து டொயோட்டா வண்டிங்கிறத காமிச்சு கொடுத்துருது. டொயோட்டாவுடைய டிசைன் லாங்குவேஜ் இப்போ கேம்ரி, பிரியஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இந்த வண்டிக்கு இருக்குது. ஆனால் வந்து ரியரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. சைட்ஸில் அப்படியே விட்டாரா தான், ஒன்றும் பெரிய சேஞ்சே இல்லை. ரியரில் இந்த லேம்ப்ஸுக்கு உள்ளே தான் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த எல்இடியோடைய டிசைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது தவிர ரியர் டெயில் கேட்டு அண்ட் அந்த பூட் லெட்டு அதெல்லாம் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. அது வந்து நம்ம தைரியமாக சொல்லலாம். ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா இது விட்டாரா போலவே அதே சேம் ப்ரைஸ் கேட்டகரி, அதே சேம் செக்மெண்ட், அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்க போகுது இன்டீரியர்லையும் எக்ஸ்டீரியர்லையும், ரைட். அண்ட் அதுக்கப்புறம் ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா ஹைலக்ஸோடைய FCEV, ஓகேவா, ஃபியூவல் செல், ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லோட டெக்னாலஜியோட வண்டி நிற்கிது. இது வந்து BZ4 பார்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், டொயோட்டாவுடைய BEV. அது இந்தியாவில் இல்லை, பட் இருந்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இது என்னங்க, இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கமர்ஷியல் இல்லை கமர்ஷியல் இல்லை இது. இது ஒரு கிராஸ் ஓவர் 7 சீட்டர் MPV மாதிரி, பாக்ஸ் சி டைப் MPV மாதிரி, SUVயும் இல்லாமல் ஒரு MPVயும் இல்லாமல் ஒரு பாக்ஸியான வண்டி வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, ஒரு மாதிரி குவர்க்கியாக பாக்ஸியாக வித்தியாசமாக இருக்குது. இது எப்படி லான்ச் பண்ண போகிறாங்க, எப்படி இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்ட்டில் 2 சீட்டு, சென்டரில் 2 சீட்டு, லாஸ்ட்டில் 3 சீட்டு, அந்த மாதிரி ஒரு MPV ஃபோக்கஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. இட் இஸ் குவைட் நைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டியாக இருக்க போகுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெக்ஸஸோடைய பவிலியன் இங்கே இருக்குது. ஸோ லெக்ஸஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புது கான்செப்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. LFZC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், அவங்களுடைய எலக்ட்ரிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னங்க பயங்கரமாக இருக்குது. லெக்ஸஸ் ஃபியூச்சர் கான்செப்ட், 4.7 மீட்டர்ஸ் லென்த். ஸோ அதாவது 4 சீட்டரில் ஸ்போர்ட்ஸ் டைப் வெஹிக்கிள், போர்ஷா பனாமெரா அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸோட ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு டைம் இல்லை, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன்.
லெக்ஸஸோடைய எல்எஸ் எல்எஸ்ஆ இஎஸ் செடான் இங்கே இருக்குது. அண்ட் நிறையா கூட்டம் இருக்குது. பப்ளிக் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, அதனால கூட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்எக்ஸ் ஹைப்ரிட் அதுவும் இருக்குங்க, காம்பேக்ட் ஹைப்ரிட். ஆனால் இதெல்லாம் இந்தியாவில் நல்லாவே சேல் ஆகுதுன்னு சொல்லலாம். இதுதான் நான் மெயினாக காட்டணும்னு நினச்சேன். அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் எல்எக்ஸ் 500D, அவங்களுடைய அதாவது டொயோட்டோடைய லேண்ட் க்ரூசர் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட் க்ரூசரை வந்து லெக்ஸஸ் வெர்ஷன் இது. ஸோ திஸ் இஸ் ப்ராப்பர் லக்ஸரி. பயங்கரமாக இருக்குது பாருங்க வண்டி. மலை யானை மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருக்கு வண்டி, சூப்பர். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி தான் ஆப்வியஸ்லி, ரைட். அண்ட் இது வந்து டொயோட்டாவுடைய லெக்ஸஸோடைய H2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஆஃப் ரோடு வெஹிக்கிள் கான்செப்ட். இது க்யூட்டாக இருக்குது, நைஸ், ரைட், நைஸ். ஓகே, ஹைட்ரஜன். ஆமாம், இது ஆமாண்ணா ஹைட்ரஜனுங்க. ஹைட்ரஜனில் ஆஃப் ரோடு வெஹிக்கிள் வேறு லெவலு. ஓகே, ஸோ இதுதாங்க டொயோட்டா அண்ட் லெக்ஸஸோடைய பெவிலியன் ஹால் நம்பர் 5. அண்ட் அம்மா இதை மறந்துட்டேன் பாருங்க, லெக்ஸஸோட லேட்டஸ்டான LM 350H. அதாவது டொயோட்டாவில் எப்படி வெல்ஃபயரோ லெக்ஸஸுக்கு அது LMங்க. பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அல்ட்ரா லக்ஸரி அதுதான் வேரியண்ட்டோடைய பெயர். ஃப்ரண்ட் லுக் இதுவும் நீங்கள் பார்க்கலாம். கிரில்லு மட்டுமே 1/2 மைலுக்கு இருக்குது. இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பீரியர் லெவலில் வச்சுருக்காங்க. வெல்ஃபயருக்கும் இதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ வெல்ஃபயரோட ஒரு வேர்ஜனாக இருந்தாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனோட லவுஞ்ச் டைப் சீட்டிங் எல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக இது 4 சீட்டர் வெஹிக்கிள் தான். இதில் 6 சீட் ஆப்ஷன்லாம் கிடையாது. இது பியூர் லக்ஸரிங்கிறதுனால 4 சீட்டர் தான். பேக் சீட் வந்து லவுஞ்ச் டைப்பில் கொடுத்ததுனால 2 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் லக்ஸரின்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு நம்ம மக்கள் சூப்பராக தயாராக இருப்பாங்க. அதுக்கேற்ற காசும் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கேற்ற வண்டி தான் கொடுத்துருக்காங்க. இது வெல்ஃபயருங்க. எல்லாம் பார்த்தோமா, எல்லம்க்கு அடுத்து வெல்ஃபயர் இங்கே நிற்கிது பாருங்கள். அதாவது இது வந்து கொஞ்சம் கம்மி லக்ஸரி. இதுவும் லக்ஸரி தான். இது மட்டும் என்ன 1.5 கோடிக்கு 1.25 கோடி வருது. ஆனால் இதுவும் இருக்குது. அண்ட் இது வந்து டொயோட்டாவுடைய லேட்டஸ்ட் கேம்ரி. நம்ம இப்போ தான் வீடியோ போட்டோம் ரீசெண்டாக. ஸோ லேட்டஸ்ட் கேம்ரி ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வண்டி. என்னென்னா இதனுடைய ப்ரைஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 63 லட்சம் ரூபாய் வருது நம்ம கோயம்புத்தூர் விலையை பொறுத்தவரை. ஸோ நல்ல வெஹிக்கிள்ஸ், ஆல் பியூட்டிஃபுல் கார்ஸ். சூப்பரான டே. இங்கே வந்தது எனக்கு டைம் போகிறதே தெரில. எனக்கு டைம் வேறு ஆகிட்டு இருக்கு, அதான் பிரச்சனை. நார்மலாக கிளான்ஸா, ஃபார்ச்சுனர் அண்ட் இனோவா ஹை கிராஸ், இனோவா கிறிஸ்டா கூட அந்த மூலையில் எங்கேயும் இருந்துச்சு, எல்லாமே இருக்குது. இதுதான் ஹால் நம்பர் 5. இதுக்கப்புறம் நம்ம முடிச்சுக்கலாம். இந்த எக்ஸ்போ மெயினான ஹால்ஸ், மெயினான பெவிலியன்ஸ் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். வாங்க முடிச்சுக்குவோம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸை பகிர்ந்துக்கங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.